பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுமைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு எழுதியிருந்தாலும் இவைகள் இன்று நமக்கு சொல்லப்பட்டவைகளே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அனுதினம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற வேண்டுகிற நாம் எந்தெந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் கேட்கிறோம்? உள்ளார்ந்த மனிதர்களை அறிந்து கொள்கிற விசேஷித்த ஞானத்தை, வெளிப்பாடுகளை நாம் கேட்கிறோமா? வரங்களையும் கிருபைகளையும் கேட்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு சொல்கிறார். சாலமோன் கர்த்தருக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்திய போது ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தருகிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அனுதினம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற நாம் நம்முடைய தேவைகளை மட்டும் கர்த்தரிடத்தில் கேட்காமல் மேலானவைகளையும் வரங்களையும், நாம் சந்திக்கிற மனிதர்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிகிற அறிவையும், விசேஷித்த ஞானத்தையும், அவருடைய வரங்களையும் கிருபையையும் இரக்கத்தையும் கேட்போம். கர்த்தர் நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் நம் உள்ளத்தின் தேவைகளையும் நினைவுகளையும் அறிந்து அவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் கிருபை வரங்களையும் உம்முடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.